ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பண்ணேன். நிஞ்சா ஹட்டோரி ஹோம் டவுன் மூவி தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். என்னடா எவ்வளோ நாளாக ஆளே காணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் பண்ணேன் நம்ம ஹட்டோரியை கெனிச்சி, ஷின்சோ, இஷிமாரு, சுபாமி எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹட்டோரி அவங்களால தொடக்கூட முடியல. ஹட்டாரியை நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டு என்ன தொடர அசாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம கெனிச்சி பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். வெக்கேஷன் ஆரம்பிச்சு ரொம்ப போராக இருக்குன்னா அப்போ அங்கிட்ட ஒரு பேர்டு ஒரு லெட்டரை போட்டு போகுது. எல்லாரும் திறந்து பார்க்குறாங்க. லெட்டரில் ஒன்றுமே இல்லை. தண்ணியில் முக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த லெட்டரில் அவங்க அப்பா ஈகான் டவுன்லேருந்தே எழுதியிருக்காரு ஏதோ விஷயம். அதை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்களாம் நீங்கள் கண்டிப்பாக ஈகா டவுனுக்கு உடனே கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் நல்ல முறையில் நிஞ்சா டெக்னிக் எல்லாருக்கும் சொல்லித்தரோம், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்கள் அம்மா உனக்காக நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாயிட்டு நாளைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் போயிட்டு கெனிச்சோட அப்பா அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க பர்மிஷன் போகலாமா ஈகா டவுனுக்குன்னு சொல்லி. சரி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. எல்லோரும் சந்தோஷமாக ஓடுவாங்க மேலே. ஸோ எல்லோரும் நாளைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஈகா டவுனுக்கு ட்ரெயினில் கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஆட்டம் பாட்டம்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த நேரத்தில் பண்ணால் ஒருத்தர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ இப்படியே போயிட்டுருக்குமோ பண்ணால் இவங்க எல்லாரும் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹட்டோரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரவரை பண்ணால் கவனிச்சிருவான். சரி இவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஹட்டோரி பண்ணால் வேறு வேஷம் போகிறதுக்காக பாத்ரூமில் போயிட்டு அங்கே வேறு வேஷம் போட்டு இந்த மர்மமான நவர்கிட்ட உட்காந்துருப்பான். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹட்டோரி இவரை ஹிப்னடைஸ் பண்ணி பார்ப்பான். ஓகேன்னு ஹிப்னடைஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஆனால் நம்ம கெனிச்சோட சார் கொய்க்கி சாரு. அடடே நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க கேட்கும்போது அவர் சொல்லுவார், நாங்கள் நிஞ்சாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு ஹட்டோரி அங்கேயிருந்து மறைஞ்சு போயிடுவேன், நல்ல விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் பண்ண ஸ்டேஷனில் நிற்கிது, எல்லோரும் இறங்குறாங்க. ஸோ இவரும் பின்னாடி பின்தொடர்ந்து வராரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. இவரும் ஓடி போய் பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கெனிச்சி ஹமாரா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை தூக்கி கீழேயும் போட்டுருவாங்க. அதை பார்த்து கொய்க்கி சார் ஓடி ஏன் பசங்களை இப்படி பண்ணுறீங்க எல்லாம் சொல்லும்போது அடா நீங்களா சார் அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடடே பசங்களா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க கொய்க்கி சார் கேட்க அங்கே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணி இங்கே நம்ம ஈகா டவுனுக்கு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நிறைய தண்ணி அது இது எல்லாத்தையும் கலந்து அவங்க போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்றுவாங்க. எங்கே ஹட்டோரி உங்கள் ஈகா டவுன் அப்படின்னு நம்ம கெனிச்சு கேட்போம். நில்லு நிஞ்சாங்க இப்படி தான் மறைவான இடத்துல வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கல் ஓப்பன் பண்ணி கத்தியை வச்சு குட்டினோடனே அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடுவில் ஒரு வழி ஓப்பன் ஆயிடுது. இதுக்குள்ளே எல்லோரும் வாங்கன்னு நம்ம ஹட்டோரி சொல்லிட்டு அவன் உள்ளே போவான். ஸோ எல்லாருமே அவங்க பின்னாடியே போவாங்க உள்ள. ஸோ போய் பார்த்தா பயங்கரமான இருட்டாகுது, அது அடைஞ்சிடுது. ஸோ எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ பெரிய இருட்டில். ஸோ அவங்க கேட்பாங்க, எப்படி ஹட்டோரி இவ்வளோ இருட்டில் நடக்கிறீங்க, நிஞ்சாஸ்க்கெல்லாம் சர்வசாதாரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேவ்லேருந்து எல்லோரும் வெளில வருவாங்க. பார்த்தா அழகான ஈகா டவுனை எல்லோரும் பார்த்து அதிசயப்படுறாங்க. இந்த ஹமார் இவ்வளோ அழகா அப்படிலாம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே சரி நம்ம அங்கே கீழே இறங்கி போவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஈகா டவுனுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ட்ரைனிங் எடுக்கிற இடத்துலலாம் போய் அங்கெல்லாம் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கெனிச்சிக்கு எப்படி அங்கே உள்ளே போகணுன்னு தெரியாது. அவன் தடுக்கி விழுந்துடுவான். ஸோ இங்கே பார்த்தா ட்ரைனிங் சென்டரில் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. இது யாரும் கவனிக்க மாட்டாங்க. நம்ம ஹட்டோரி மட்டும்தான் கவனிப்பான். ஸோ ஹட்டோரி கேட்பான், என்ன இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்கிற நாளாச்சு, இன்னைக்கு யாரையுமே காணுமே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொய்க்கி சார் சொல்லுவான், ஒரு வேளை இன்னைக்கு லீவாக இருக்கும்ப்பா. நான் பாட்டு சொல்லுவான், நிஞ்சாஸ் லீவே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஷின்சோ இஷிமாரு அப்புறம் கெனிச்சி இவங்க எல்லாருமே இவங்க வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அங்கே பண்ணால் அது ஸ்மோக் வந்துடுது. என்னன்னு எல்லாருமே போய் ஓடி பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்கள. ஸோ இந்த அட்டாக்கு நடுவில் நம்ம ஹட்டோரி எப்படியோ இவங்க எல்லாரையுமே காப்பாற்றிடுறான். அது யாரும் பார்த்தா நம்ம சரசுக்கு இவங்க வேண்டாம் வந்திருக்காங்க. சோரி ஹட்டோரி தெரியாமல் தான் அடிச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே முக்காமாறு அப்படின்ற ஒரு ஹைடெக் நிஞ்சா கடத்திட்டு போயிட்டான். உங்க அப்பா அம்மாவையும் தான் கடத்திட்டு போயிட்டான். நாங்க ஊருக்கு போயிருந்த அந்த நேரத்துலன்னு சொல்லும்போது ஹைடெக் நிஞ்சாவான்னு காட்டும்போது இங்க காட்டுறாங்க இந்த முக்காமாறுவை பயங்கரமான நிஞ்சாவாப்பான் போல. நிறைய ஆளுங்கள்லாம் வச்சிருக்கான், ரோபோட் அது இதுன்னு ஹைடெக் நிஞ்சா மாதிரி.
எப்படி இந்த சின்ன வயசுல இந்த டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டான். சரி அதை விடுங்க. இவனோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நிஞ்சாவை விட நியூ நிஞ்சா தான் பவர்ஃபுல்னு அவனுக்கு காமிக்கணுமா. அதனால ஹட்டோரி கூட அவனுக்கு ஃபைட் பண்ணணுமாமா. சரி எல்லாருமே அங்கே போகலாம் முடிவு பண்ணுறேன். நம்ம ஹட்டோரி சொல்லுவோம், கெனிச்சி யுமிக்கோ இப்போ நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இது பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து உதவி பண்ணுறதுக்காக ரெடி ஆகினாங்க. அங்கேயும் இந்த கெனிச்சி பண்ண காமெடி காட்டுறான். ஸோ இங்கே பண்ண நம்ம முக்காமாறு இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹட்டோரி எல்லாம் நடக்கிறது. அவன் யுமிக்கோவை பார்த்துட்டு அவன் மேலே ஒரு கண்ணு வந்துடுது. இவன் யாருன்னு விசாரிச்சு பார்க்குற, கெனிச்சோட ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க. இங்கே நம்ம கேங் நடந்து போயிட்டுருக்க திடீர்னு பண்ணால் அங்கேருந்து சாக்லேட் ரோல் அண்ட் ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு வருது. உடனே நம்ம கியோவும் அப்புறம் சிஷுமாரும் அவங்க பின்னாடி ஓடுறாங்க. அந்த ஸ்மெல்லு வர இடத்துல போய் பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு ட்ராப் விழுந்துடுறாங்க. இந்த ரெண்டாலே இவங்க எல்லாருமே ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. என்னன்னு பண்ணால் இவங்க தலையை வெளில விட்டாங்கனாலே இவங்க தலையில் ஒரு அடி விழுவும் ஒரு ஹேமரால். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமு ஏன் இப்படி பண்ணுறதெல்லாம் கேட்கும்போது ஹட்டோரி என் கூட சண்டை வரப்போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ நேரத்தில் பண்ணால் அவன் கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அவன் பண்ண யூமிக்கோவை பார்த்துட்டு பாவம்னு நினைக்கிறேன். சரி விடு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹட்டோரி நீங்கள் எல்லாருமே ஒரு குழி குழிச்சு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போங்க குழி, நானும் அப்புறம் சுபாமியும் இதை பார்த்துக்குறோம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணால் அங்கேருந்து ஒரு ஹோல் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த தோண்டி தோண்டி வேற ஒரு இடத்த வழியாக வெளில வந்துடுவாங்க. இங்கே பண்ண நம்ம ஹட்டோரி அண்ட் சுபாமி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களையுமே காணும். என்னன்னு பார்த்தா ஒருத்த எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே குழி இருக்குன்னு. எல்லாரும் பறந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. சரி அவங்கள பிடிச்சி அவனு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு எல்லாம் உயிர் பயந்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம 3 நிஞ்சா சாசுகே சாசுகே இல்லை சரசுகே கைசுகே இவங்க எல்லாருமே மாட்டிடுவாங்க. அந்த நிஞ்சாஸ் பிடிச்சிருவாங்க. இந்த நருட்டோ பாட்டு எனக்கு நருட்டோல வர கேரக்டரோட தான் வருது. சரி வாங்க இவங்க எல்லாருமே ஒரு கேவுக்குள்ளே தப்பிச்சு ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வரும். அது ரோபோட்டால் செஞ்சது தான். எல்லாருமே பிடிச்சிரும். அவங்க எல்லாருமே ஹட்டோரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க. கெனிச்சு ஒரு இடத்துல விழுந்துருவான். நம்ம ஹட்டோரி தனியாக இவங்களெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். பட் அவனால் சமாளிக்க முடியாது. ஏன்னா அவனோட பயமான ஃப்ராக் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவன் அங்கேயே பயந்துட்டு கிடப்பான். கெனிச்சு எந்திரிச்சு பார்த்தா யாரையுமே காணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க வலையை விரிச்சு. ஹட்டோரி கிட்ட சொல்லுவான், இது ரோபோஸுது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஹட்டோரி ரோபோவாக இருந்தாலும் ஒரு ஃப்ராகு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம யூனிக்கோ கண்ணை முழிக்கிறான். முழிச்சோடனே முன்னாடி இருக்க முக்காமாரை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணுவான். பட் அவளால் ஓட முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நல்லா தான் இருக்காங்கன்னு பண்ணேன். அந்த முக்காமார் வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறான். இங்கே எல்லாருமே அஜால் புஜால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அது உண்மை என்னன்னு தெரில. இதை பார்த்து யோமிக்கோ சரின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பண்ணேன் இவனோட எய்ம் சொல்லுவான். நிஞ்சா ஹட்டோரி மாதிரி இருக்கிறவங்கலாம் ஓல்டு நிஞ்சாஸ், நாங்கள் நியூ நிஞ்சாஸ், அதாவது நியூ ஹைடெக் நிஞ்சாஸ். ஸோ அவனை தோக்கடிக்கிறது என்னோட பிளான். இந்த இடத்த இந்த ஈகாட்டை நான் ஹைடெக் நிஞ்சாவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவளை யூனிக்கோவை கூட்டிகிட்டு டெரஸுக்கும் போயிடுவான். ஸோ யூனிக்கோ ஹட்டோரி அப்படின்னு கத்துவான். ஸோ பண்ணால் முக்காமரம் ஹட்டோரியால் என்னதுலாம் பண்ண முடியாது அப்படி இப்படிலாம் டைலாக் பேசிகிட்டு இருப்பான். ஸோ யுமிக்கோவும் அங்கே ஏதோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம கேங்கு. ஸோ இப்போ பண்ண கெமுமாக்கு எந்திரிச்சு போய் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இருந்தாலும் அந்த டோரை பண்ணால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு மறுநாள் காலையில் பண்ணால் நம்ம கேவி கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹட்டோரி அப்புறம் பார்த்திங்கன்னா கெனிச்சு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மறுநாள் விடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம எந்திரிச்சு போகும்போது அங்கே ஒரு நிஞ்சா வந்துடுவான். ஸோ ஹட்டோரி பண்ணால் அவனை ஸ்டாச்சு டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவனை அங்கே இது மயக்கம் அடித்து போட்டு விட்ருவான். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற கேஜெட்ஸ்லாம் எடுத்து கெனிச்சிக்கு மாட்டி விட்டு கெனிச்சியை பறக்க விட்டு போவான். ஜெட் பேக்காக இருக்கும் போல் அதை வச்சு கெனிச்சி பறந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹட்டோரி பண்ணால் பின்னாடியே பறந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த முக்காமாறு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு கெனிச்சு அங்கே மாட்டிகிட்டு இருப்பான். அப்போ ஹட்டோரி பண்ணால் அவனை காப்பாற்றிடுவான். ஸோ முக்காமாரும் பார்த்துடுறான் ஹட்டோரி வருது. யூனிக்கோ பார்த்து அப்பா ஹட்டோரி இனிமேல் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஹட்டோரியும் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தோடனே பார்த்தா நம்ம சின்ஸும் பண்ணால் அங்கே இருக்க அவங்க அம்மா அப்பாவோட ஃபுட்டேஜ்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருப்பான். ஸோ இங்கே தான் நமக்கு கொய்க்கி சாருக்கு ஒரு பிளான் வருது. அங்கே ஒரு மைக் எடுத்துகிட்டு இவனை அழுவ வச்சாலும் பயங்கரமான சவுண்டு வருமே, அதனால
இவனோட வாயில அந்த மைக்க வைக்கிறான். சுபாமியும் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடவும் ஷின்சோ அழுற அழுவுல அந்த இடமே உடஞ்சிருது. இதை கேட்ட ஹட்டோரி வந்து பண்ணா ஷின்சோ இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். அங்கே வேலை பார்க்குற நிறைய ஹைடெக் ரோபோஸ் வந்து நம்ம ஹட்டோரியை துரத்திட்டு வருது. ஹட்டோரி எப்படியோ அவங்களெல்லாம் தப்பிச்சு ஷின்சோ இருக்கிற இடத்த கடைசியாக கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஹட்டோரி அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணும்போது இவங்களை துரத்திட்டு வந்தா அந்த ஹைடெக் நிஞ்சாஸ் வச்சு அதை உடச்சி தப்பிச்சிருவான் எப்படியோ ட்ரிக் பண்ணி. உள்ளே போயிட்டு நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி இப்படிலாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் மயங்கி கிடப்பாங்க. என்னென்னு ஒன்று பண்ண ஷின்சோ அழுதல்ல எல்லாருமே ஒன்று மயக்கம் போட்டு அடைப்பாங்க. காதெல்லாம் போயிடும். அப்போ யூமிக்கோ கடத்திட்டு போய் தெரிய வருது. எல்லாருமே யூமிக்கோ தேடி கிளம்புறாங்க. யூமிக்கோ ஹட்டோரி அப்படின்னு கட்டுறா. எல்லாருமே தேடி போறாங்க. கடைசியில் எல்லாருமே கரெக்டா யூமிக்கோ இருக்கிற இடத்த தேடி வந்துடுறாங்க. அதோ அவங்க பாருங்க யூமிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்காக்கு வரும். ஹட்டோரி நீ என் கூட சண்டை போட வந்தே தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஒரிஜினல் உருவமான ஹைடெக் நிஞ்சாவை எடுக்கிறான். பயங்கரமா இருக்கு இந்த நிஞ்சாவை பார்க்க. ஸோ இங்க வந்து நம்ம முக்காமா இருக்கும். அப்புறம் ஹட்டோரிக்கு வந்து ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ வெறித்தனமான ஃபைட்டா இருக்கும் கைஸ். இந்த ஃபைட் சீன்லாம் நீங்க மூவியில் பார்க்கணும். நம்ம ஹட்டோரியோட எல்லா மூவியும் இந்த ஹைடெக் ரோபோ வந்து கணிக்குது. ஹட்டோரி அடுத்தது எப்படி அடிக்க போகிறான், எங்கே ஆங்கிள்லேருந்து அடிக்க போகிறான், எப்படி அடிக்க போகிறான், எந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி அடிக்க போகிறான்லாம் கண்டுபிடிக்குது. ஹட்டோரிக்கும் இவனை வந்து சமாளிக்க முடியல. இவனை டேக்கிள் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹட்டோரியாலேயும் முடியல. ஸோ அவன் நினைக்கிறான் இவனை எப்படியாச்சும் இதான் பண்ணி ஆகணும், இவன் என்னோட எல்லா மூவியும் கணிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஹட்டோரி என்ன ஹட்டோரி என்கிட்ட தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லும்போது நான் ஒன்று தப்பிச்சு ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி வந்து பண்ணால் ஏதாவது இப்போ யோசிச்சு அவனு போய் ஒரு இடத்துல போகிறான். அவன் நம்ம முக்காமாரும் துரத்திட்டு போகிறான். ஹட்டோரி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். உட்காந்து அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இவனை எப்படி தோக்கடிக்கலாம். அந்த டைமில் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ முக்காமாரு ரோபோ சொல்லுது மழை வரப்போகுதுன்னு. ஸோ இந்த நேரத்தில் ஹட்டோரி வந்து கட்டாராவை எடுத்து சும்மா வேற லெவலில் நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கட்டாரால மின்னல் வர வச்சு அதை தூக்கி முக்காமாரு மேலே போடுற முக்காமாரோட ரோபோ அங்கேயே அழிஞ்சிருது. முக்காமாரு கீழே விழுவ போகும்போது இவன் வந்து போய் காப்பாற்றுறான். ஹட்டோரி வந்து போய் முக்காமாரை காப்பாற்றுறேன், ஏன் என்னை காப்பாற்றினேலாம் சொல்லும்போது நம்ம எதிரிங்கல்ல நம்ம நண்பர்கள் அப்படிலாம் சொல்லுவான். ஸோ முக்காமாருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுது. ஸோ அந்த இடத்த கட் பண்ணி இந்த இடத்து மற்ற இவங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு காட்டுறாங்க. இவங்க ஓடிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பார்க்க. இந்த இடத்துல நம்ம முக்காமாரும் காட்டுறான். உன்ன மாதிரி ஒரு நண்பனை நான் திருப்பி சந்திப்பேனான்னு தெரில, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லி அவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான். நண்பன் நான் போயிட்டு ஒரு நண்பன்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான் அவனோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு. ஸோ நம்ம கேங் எல்லாருமே பார்க்குறாங்க இவன் கிளம்புறது இவனோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு. அவன் வந்து பண்ணால் அங்கே இந்த ஊரை விட்டே போகிறான். ஸோ இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹட்டோரியோட அப்பா அம்மா வந்து கேவுக்குள்ளேருந்து வெளில வராங்க. என்ன அப்பா அம்மா இங்கே இருக்கீங்க, அவன் கடத்திட்டு போயிட்டாலும் நினச்சோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி மறைஞ்சிட்டோம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாக்லேட் ரோல் தான் வேணும் அப்படி இப்படிலாம் இவங்க வந்து பண்ணலாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணலாம் இந்த இடத்துல மூவி முடிஞ்சது கைஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிறையா நிஞ்சா ஹட்டோரியோட கோஸ்ட் எபிசோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவி இருக்குது. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் டப்பில் வந்துச்சா இல்லைன்னு தெரில, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. 2 மூவி இருக்குது கைஸ். ஒன்று வந்து பண்ணால் நிஞ்சா ஹட்டோரி எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று வந்து நிஞ்சா ஹட்டோரி எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ் ஜிப்போ அப்படின்ற ஒரு மூவி. ஸோ அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய். चलता अपनी उल्टी चाल लगता है आसमां में